வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம் டிஎன் குரூப் 4 சர்வீஸ் ஃப்ரீ பேட்ச்ல பொது தமிழ் வகுப்பில் இன்று நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து யாப்பு இலக்கணம் அப்படிங்கிறோம். ஸோ நம்மளுடைய புத்தகத்துல யாப்பு இலக்கணம் வந்து 4வது தலைப்பா வந்து இருக்கு. ஏற்கனவே வந்து நம்ம வந்து எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம், பொருள் இலக்கணம் அப்படின்னு படிச்சிருந்தோம். யாப்பு இலக்கணம் பக்க எண் வந்து 41 இருக்கு, எடுத்துக்கோங்க. ஸோ 41ல நம்ம படிக்கக்கூடிய துணை தலைப்புகள் என்னென்ன, தேர்வு நோக்கில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து பார்த்துடும். ஸோ யாப்பு முதல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இப்போ கவிதைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதப்படும். அது வந்து மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இலக்கணத்துக்கு உட்படாம கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்படக்கூடிய கவிதைகள் வந்து புது கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதக்கூடிய மரபு கவிதைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலக்கணம் படைக்கப்பட்டது எங்க அப்படின்னா யாப்புல படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்ப யாப்போட உறுப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தம் 6 வகைப்படும் அப்படின்னு. ஸோ அந்த 6 உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது எழுத்து, அசை, சீர், வந்து தலை, அடி, தொடை அப்படின்னு. அப்ப எழுத்துனா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு எழுத்துங்கிறது நம்ம டீட்டெயிலா பார்த்தாச்சு. ஸோ அதில் குறில் எழுத்து இருக்கு, நெடில் எழுத்து இருக்கு, ஒற்று இருக்கு அப்படின்னு. ஸோ அதையும் நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். அடுத்து அசை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ வந்து சேர்ந்து அமைவது அசை. அப்ப அசையில நேரசை, நிறையசை, இதான் ரொம்ப அடிப்படையான ஒரு அட்டவணை. அந்த அடிப்படையான அட்டவணை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அடுத்தடுத்து படிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சீர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வந்து சீர் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை தான் சீரா வந்து மாறுது. அப்ப நேரசை, அந்த நிறையசை, இது ரெண்டும் ஒன்னா சேர்றது. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட சீர்கள் வந்து சேர்றது அப்படின்னும் போது நேர்லயே சேரலாம், நிறையிலே சேரலாம், நிறைய சேரலாம். அப்படி சேரக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சீர் அப்படின்றோம். அப்ப சீர் அப்படின்னு பார்க்கும்போது ஓரசை சீர் வந்து இருக்கு, ஈரசை சீர் இருக்கு, மூவசை சீர் இருக்கு, நாலசை சீர் இருக்கு. சோ அதனுடைய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம், அட்டவணையாவே பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து தலை அப்படின்னு பார்க்கும்போது தலை மொத்தம் 7 வகைப்படும் அப்படிங்கிறோம். சோ அதுவும் நம்ம என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடி அப்படின்னு எடுக்கும் பொழுது அடி மொத்தம் வந்து 5 வகைப்படும் அப்படிங்கிறோம். என்னென்ன இருக்கு அப்படின்னா குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, அந்த களி நெடிலடி அப்படின்னு. இதான் வந்து அடியை பொறுத்தவரையும் அதனுடைய வகைகளா இருக்கு. தொடை அப்படின்றது மிக மிக முக்கியமானது. தேர்வு நோக்கில் நம்ம பலமுறை கேள்வியா கேட்டிருக்காங்க. சோ தொடை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா செயலில் ஓசையும் இன்பமும் பொருள் இன்பமும் வந்து தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையே அமைவதுதான் தொடை அப்படிங்கிறது. அப்ப தொடை மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 8 வகைப்படும் அப்படிங்கிறோம். அது 8மே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இப்ப மோனை தொடைனா என்ன, எதுகை தொடைனா என்ன, வந்து இயவை தொடைனா என்ன, முரண் தொடைனா என்ன, அளபடை தொடை, அந்தாதி தொடை, இரட்டை தொடை, செந்தொடை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 வகையா வந்து இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம இன்றைய வகுப்புல படித்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறோம். யாப்பு இலக்கணத்தை பொறுத்த நம்ம பார்ட் 1 அப்படின்றது இன்றைய வகுப்புல படிக்க இருக்கோம். பார்ட் 2 அப்படின்றது அடுத்த வகுப்புல நம்ம படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ வாங்க படிக்கலாம். முந்தைய வகுப்புல நம்ம எழுத்து, சொல், பொருள் படிச்சு முடிச்சாச்சு. இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்கிறது வந்து யாப்பு இலக்கணம் அப்படின்றது படிக்க உள்ளோம் அப்படிங்கிறோம். இது வந்து பக்க எண் வந்து 41ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் ஃப்ரெண்ட். யாப்பு இலக்கணம் அப்படின்னும் போது இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதப்படும் மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கவிதைகள் மரபு கவிதைகள் சொல்லுவாங்க. இந்த கவிதைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கணம் படைக்கப்பட்டது எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாப்பு இலக்கணம் அப்படின்னு. அப்ப மரபு கவிதைகள் அதே மாதிரி இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதப்படக்கூடியது. அதுக்கு தான் வந்து என்னன்னா இலக்கணம் எதுனா யாப்பு இலக்கணம் அப்படின்னு. அப்ப மரபுக்கு உட்படாதது இல்லைன்னா புது கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து புது கவிதைகள் அப்படிங்கிறோம். அப்ப மரபு கவிதை, புது கவிதை ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இலக்கணம் உட்பட்டு எழுதணும்னா அது வந்து மரபு கவிதை. இலக்கணத்துக்கு உட்படாமல் வந்து கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுனா அது வந்து புது கவிதை அப்படிங்கிறோம். அப்ப கவிதை ஏற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே நம்ம என்ன சொல்றோம்னா யாப்பு இலக்கணம் அப்படின்றது. அப்ப செயலுக்குரிய உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கவிதை ஏற்றுவதற்கான இலக்கணமா இருக்கிறது எதுன்னு சொல்லி அதையும் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்டா கேட்பாங்க. கேட்டா யாப்பு இலக்கணம். அதே மாதிரி செயலுக்குரிய உறுப்புகளா எத்தனை பார்க்கிறோம் யாப்பை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 6 அப்படின்னு பார்க்கிறோம். யாப்பு இலக்கணத்தின் படி வந்து அப்ப மொத்தம் 6 உறுப்புகளை கொண்டது. அப்ப யாப்பின் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டானா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு பார்க்கிறோம். சோ மொத்தம் 6 வகையா வந்து பார்க்கிறோம். இதுல நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த சீர் அப்படின்றது வந்து அந்த அசையும் சீரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்வியை கேட்டிருக்கேன். அதே மாதிரி தொடை அப்படின்றது மிக முக்கியமானது அப்படின்னு. இந்த மூன்றுல இருந்து நம்ம கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால கண்டிப்பா நல்லா படிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். சோ வாங்க பார்ப்போம். இப்ப எழுத்து அப்படின்னும் போது மொத்தம் 3ஆக பிரிக்கலாம். குறில், நெடில், ஒற்று அப்படின்னு. குறில் எழுத்து அப்படின்னா உங்களுக்கு தெரியும். உயிர் குறில் அப்படின்னா உயிர் எழுத்துல அ, இ, உ, ஏ, அதுக்கடுத்து அதாவது சரி ஆ அப்படின்னு வரும்போது ஆ வந்து குறில், ஆ அப்படின்றது நெடில் வந்து. ஸோ அப்போ அந்த நம்ம குறில் எழுத்துக்கள் அப்படின்னு எழுக்கும் பொழுது ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படின்னு பார்க்கும்போது அந்த 5 எழுத்துக்கள் வருது. ஸோ மிச்சம் இருக்கிறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு இனமான நெடில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ,
ஓ அப்படி முக்கிறோம். சோ அப்ப இந்த எழுத்துக்கள் எல்லாமே நெடில் எழுத்துக்கள். இது இல்லாம என்ன இருக்கு அப்படின்னா ஐ இருக்கு, அவ் இருக்கு அப்படி முக்கிறோம். சோ அப்ப மொத்தம் எத்தனை எழுத்துனா நெடில 7 எழுத்து இருக்கு. அதாவது உயிர் நெடில் அப்படின்னா 7, வந்து உயிர் குறில் அப்படின்னா 5 அப்படி முக்கிறோம். இப்ப உயிர்மை குறில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த 5 இன்ட்டு வந்து நம்ம மெய் எழுத்துக்கள் அப்படின்னா 18ன்னு சொல்லுவோம். அப்ப அந்த 5 இன்ட்டு 18 அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அதான் 90 அப்படி முக்கிறோம். அதே மாதிரி உயிர் நெடில் அப்படின்னா இந்த 7 இன்ட்டு 18 அப்படின்னு போட்டீங்கன்னா 126 அப்படி முக்கிறோம். மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 18. அந்த ஆயுத எழுத்துனா தனியானது 1 அப்படிங்கிறோம். அப்ப உயிர் மெய்யும் சேர்ந்து உயிர்மை எழுத்தா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். சோ அதுதான் நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிட்டோம் எழுத்து இலக்கணத்துல. அப்ப இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குறில் நெடில் ஒற்று அப்படி சொல்லிட்டு மொத்தம் எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது 3ஆக பிரிப்ப அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். வந்து இப்ப அசை அப்படின்னும் போது என்னன்னா எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ வந்து அப்ப ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைந்தா அது வந்து அசை அப்படின்னு. அப்ப அசை எப்படி பிரிக்கிறோம்னா இரு வகையா பிரிக்கிறோம். அப்ப இரு வகையில என்ன இருக்கு, ஒன்னு நேரசை, மற்றொன்று வந்து நிறையசை அப்படிங்கிறோம். நேரசைக்கு நிறையசைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்துறோம். ரொம்ப சுலபம் தான். இந்த டேபிள் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து அடிப்படையே வந்து. ஸோ யாப்பின் உறுப்புகள்ல நம்ம இந்த நேரசை நிறையசை அப்படின்னு படிக்கிறது. அடுத்து சீர் அப்படின்னு படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் படிக்கும் போது இதை வச்சுட்டு தான் நம்ம அதை வந்து போடுற மாதிரி இருக்கும். வந்து இப்ப தனி குறில் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நேரசைன்னு சொல்லுவோம். பா இப்ப எக்ஸாம்பிள் பா வந்து தனி குறில் வந்து. அடுத்து குறிலோட சேர்ந்து ஒரு ஒற்றும் சேருது, தனி குறிலோட சேர்ந்து. இப்ப பா இருக்கு, இல்ல இருக்கு, அதான் ஒற்று, அதுவும் நேரசை வந்து. இப்ப தனி நெடில் இருக்கு பா அப்படின்னா வந்து அதுவும் நேரசை வந்து. அதே தனி நெடிலோட ஒரு ஒற்று சேர்ந்தா பால் அப்படின்னு அதுவும் நேரசை. அப்ப நேரசை அப்படின்னு வரும் பொழுது இந்த தனி அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தனி குறிலா இருக்கலாம், தனி குறில் ஒரு ஒற்று இருக்கலாம், தனி நெடிலா இருக்கலாம், அல்லது தனி நெடில் ஒரு ஒற்றா இருக்கலாம். அப்ப தனி அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னாவே அது என்னவா இருக்கும்னா நேரசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தனியா வருது, குறில் வந்தாலும் நெடில் வந்தாலும், குறில் ஒற்றோட சேர்ந்து வந்தாலும் நெடில் ஒற்றோட சேர்ந்து வந்தாலும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நேரசை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நிறைசை அப்படின்னு வரும் பொழுது வந்து இரு குறில் வருது, வந்து இரு குறில் ஒற்று வருது, வந்து அதே வந்து குறில் நெடில் வருது, குறில் நெடில் ஒற்று வருது அப்படின்னா அது வந்து நிறைசை அப்படிங்கிறோம். ஸோ அப்ப நிறைசை அப்படின்னு பார்க்கும்போது அந்த இரு குறில் வரணும், இரு குறில் ஒற்று வரணும், வந்து அல்லது குறில் நெடில் வரணும், அல்லது குறில் நெடில் ஒற்று வரணும். அப்படி வந்ததுன்னா அது வந்து நேரசை. அப்ப நேரசை அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா நேரசை ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. நிறையசை அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இப்ப நேரசை என்ன சொல்லுவோம், தனி குறிலா இருக்கு, தனி குறில் பிளஸ் ஒற்று, தனி நெடிலா இருக்கு, தனி நெடில் பிளஸ் ஒற்று, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் நேரசை. நிறையசைக்கு வரும்போது இரு குறில் இருக்கணும், இரு குறில் ஒற்று இருக்கணும், வந்து அடுத்து நமக்கு குறில் நெடிலா இருக்கணும், குறில் நெடில் ஒற்றா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து நிறைசை. இப்ப எடுத்துக்காட்டு என்ன, அங்க அதுவும் பார்த்துருவோம். இரு குறில் இப்ப ஆ நீ வந்து அப்ப அணி அப்படின்னும் போது அது நமக்கு இரு குறில் வந்து ஆ நீ அணி வந்துருச்சு, இல் வந்துருச்சு ஒற்று. அப்ப இரு குறில் ஒற்று வந்துருச்சு. குறில் நெடில் அப்படின்னு பார்ப்போம். குறில் என்ன வி வந்து லா வந்து நெடில், அப்ப விழா அப்படின்னு. அதே விழார் அப்படின்னா வந்து குறில் நெடில் ஒற்று, வி லா இர் வந்து. அப்ப குறில் இருக்கு, நெடில் இருக்கு, ஒற்று இருக்கு, அவ்வளவு. நீ எடுத்துக்காட்டு எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து நேரசை அப்படின்னா வந்து இங்க இருக்கக்கூடியது, நிறையசைனா இங்க இருக்கிற இரு குறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று வந்து. இது தனி குறில் ஒற்று வந்து, தனி நெடில் ஒற்று, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப நேரசை நிறையசை அப்படின்றது இதை நினைவில் வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம போறது ரொம்ப சுலபம் வந்து. இப்ப சீர் அப்படின்னு எடுக்கும்போது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை தான் சீர் வந்து. இப்ப நம்ம எழுத்துக்கள் வந்து ஒன்றோ சிலவோ சேர்ந்ததுன்னா அதை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அசைன்னு சொன்னோம் வந்து. அப்ப அசையின் சேர்க்கை அடுத்து என்ன மாறுது, சீரா மாறுது அப்படிங்கிறோம். அப்ப இங்க இருந்து அடுத்து வரும் பாடலில் ஓசைக்கு அடிப்படையாக அமைவது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நேர் என்பதோடு உகரம் அப்படின்றது சேர்ந்துச்சு அப்படின்னா நேர் அப்படின்னு உகரம் ஊ அப்படின்னு சேர்ந்து நேர்பு அப்படின்னு வரும். சோ அப்ப நேர் என்பதோடு உகரம் சேரும்போது நேர்பு வந்து. அப்ப நிறை என்பது அசையோட வந்து உகரம் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து நிறைவு அப்படின்னா. அப்ப உகரம் சேரும் போது வந்து நேர்பு நிறைவு அப்படின்னு நமக்கு வருது. இப்ப வெண்பாவின் இறுதியை மட்டுமே அசையாக கொள்ளப்படும் ஈரசை சீர்களும் இயற்சீர் ஆசிரிய உரிச்சீர் எனும் வேறு பெயர்களும் உண்டு அனுப்புகிறோம். இப்ப ஈரசை சீர்கள் இருக்கு அப்படின்னா அது இயற்சீர் சொல்லும், ஆசிரியர் உரிச்சீர்னு சொல்லி வேறு பெயர்லாம் நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் அப்படின்னு சொல்லி சீர்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா மொத்தம் 4 இப்ப வகைப்படுத்த ஆரம்பிக்கிறோம். சோ அதுதான் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப வெண்பாவை இறுதியாக மட்டுமே அசையாக கொள்ளப்படும் ஈரசை சீர்கள் இருக்கு. அதுக்கு இயற்சீர் ஆசிரியர் உரிச்சீர் என வேறு பெயர்கள் வச்சிருக்காங்க. இப்ப இந்த நாலசை சீர் அப்படின்னு போது மொத்தம் 4 வந்து பார்க்க போறோம். என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓரசை சீர் அப்படின்னு பார்க்கும்போது ஆமா நா அப்படின்னும் போது என்னன்னா நெடில் வந்து, இல் அப்படின்றது ஒற்று. அப்ப தனி நெடில் ஒற்று வந்தா அது வந்து நேர் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து மா குறில், லா குறில் வந்து இரு குறில் ஒரு ஒற்று வந்தா அது வந்து நிறை, மேல பார்த்தோம் வந்து. அடுத்து கா அப்படின்றது நெடில் வந்து, சு அப்படின்னும் போது ஊ வந்துருச்சு. அப்ப நமக்கு என்ன ஆச்சு, இங்க வந்து நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தனி நெடில் இருந்து இருக்கு. அதோட வந்து பாத்தீங்கன்னா அந்த சு அப்படின்னும் போது நமக்கு வந்து அந்த உகரம் அப்படின்றது வருது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்ப நேர்பு அப்படின்னு. அடுத்து நமக்கு
ஒரு பி அப்படின்றது வந்து தனிக்குறில், ரா அப்படின்றது தனிக்குறில் வந்து. அடுத்து இப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒற்று. அப்ப இரு குறில் இருக்கு, ஒரு ஒற்று இருந்தா அது வந்து நிறை. அதே நேரத்தில் அங்க பூ அப்படின்றது நிறைவு அப்படின்னு வந்துடும். ஸோ அப்ப நேர் நிறை நேர்பு நிறைவு அப்படின்னு நமக்கு வருது வந்து. இதான் வந்து ஓரசி சீரா வந்து இருக்கும் அப்படின்னு. ஸோ ஓரசி சீர்னா ஒரே ஒரு நமக்கு வந்து நேர் கிடைக்குது, நிறை கிடைக்குது, நேர்பு கிடைக்குது, நிறைவு கிடைக்குது அப்படின்னு. ஈரசைச்சீர் அப்படின்னு எடுக்கும்போது இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பள்ளி பருவத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க, பள்ளியில படிக்கும் போது படிச்சிருப்பீங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை குவிலம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்ப நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா அப்படின்றது உங்களுக்கு மனப்பாடமே இருக்கும் வந்து. அப்ப மாச்சீரா வந்து இது வந்து இருக்கு அப்படின்னு ரெண்டுமே வந்து. அப்ப நிறை நிறை அப்படின்னா வந்து குவிலம் வந்து, சாரி கருவிலம் வந்து. நேர் நிறை அப்படின்னா வந்து குவிலம் அப்படின்னு. ஸோ அப்ப கரு கு அப்படின்றது அடுத்து வரும் வந்து. தேமா புலிமா அப்படின்னா, தேமா புலிமா நம்ம மறக்கவே மறக்காது வந்து. அப்ப கருவிலம் காக்கு அப்புறம் தான் கூ வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அதை வந்து போட்டுடலாம் அப்படின்னு. ஸோ இப்போ இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேர் நேர் தேமா அப்படின்னும் போது நம்ம தே அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெடில், தனி நெடில் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மா அப்படின்றதும் நமக்கு தனி நெடில். அப்ப ரெண்டுமே என்ன வரும், நேர் நேர் தான் வரும் அப்படி மக்கள் வந்து. அடுத்து புலிமா அப்படின்னு பார்க்கும்போது பூ லி வந்து ரெண்டுமே என்ன அப்படின்னா குறில் வந்து. அப்ப இரு குறில் வந்துருச்சாங்க வந்து. மா அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து தனி நெடில் வந்து. அப்ப நிறை நேர் வரும். இரு குறில் வந்துச்சுன்னா மேல நம்ம ரூல் என்ன பார்த்தோம், நமக்கு நிறை வந்து. மா அப்படின்றது வந்து நேர், மா அப்படின்றது வந்து தனி நெடில், அப்ப நேர் வந்து. அடுத்து கருவிலம் அப்படின்னு பார்க்கும்போது ரு ரெண்டுமே என்னன்னா குறில், இரு குறில் வந்து. அப்ப நிறை வந்து. விலம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து இரு குறில் வந்து, ஒரு ஒற்றெழுத்து, அப்ப அதுவும் நிறை வந்து. அதுக்கு அடுத்து குவிலம் அப்படின்னு எடுக்கும்போது கு அப்படின்னு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு தனி நெடில், கு 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 அப்படின்னா தனி நெடில், அப்ப நேர் வந்து. விலம் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே வந்து நிறை பார்த்தாச்சு வந்து. ஸோ அப்ப நிறை வந்து. அப்ப நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா வந்து. அடுத்து நிறை நிறை அப்படின்னா கருவிலம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து நேர் நிறை அப்படின்னா குவிலம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப இந்த இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாமான்னு வர்றதுனால மாச்சீர், இது விலம் விலம் வர்றதுனால விளச்சீர் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மறக்காது, கண்டிப்பா நீங்க மெமரி பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாவே தான் இருக்கும். அப்ப தேமா புலிமா கருவிலம் குவிலம் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப தேமா புலிமா கருவிலம் குவிலம் வந்து. அப்ப விலம் விலம் வந்ததுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன ஒரே மாதிரி தான் இருக்க போது, நிறை நிறைன்னு வரப்போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா மாமா வந்துச்சுன்னா அங்க நேர் நேர் வரப்போகுது, அது மாறவே போறதில்ல வந்து. இப்ப தேமா புலிமா அப்படின்னும் போது நேர் நேர் நிறை நேர் அப்படின்னு பார்த்தாச்சு வந்து. அடுத்து கருவிலம் கூவிலம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்ப கருவிலம் ரெண்டு எழுத்து வருது, அப்ப கண்டிப்பா நிறை நிறை வந்து. அடுத்து நேர் நிறை அப்படின்னு பாத்துருங்க. சோ அந்த மாதிரி நம்ம வந்து திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வசதியா இருக்கும், சரியாகவும் நம்ம இடையில வச்சலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அடுத்து நம்ம போலாமா, இது வந்து பேசிக் வந்து. இந்த பேசிக் நம்ம படிச்சுட்டு தான் நம்ம அடுத்து போற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அப்ப நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலும், அண்ட் நேர் நிறை அப்படின்னு கூவிலும் அப்படின்னு. அது மாச்சீர், அது விளாச்சீர் அப்படின்னு, விளச்சீர் அப்படின்னு. அடுத்து மூவசைச்சீர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருதுன்னா, ஸோ காய்ச்சீர் கனிச்சீர் நமக்கு வருது வந்து. காய்ச்சீர்னா அது இப்போ தேமா அப்படின்னு பார்த்தோம்ல, அது தேமாங்காயா வந்து மாறுது. அப்போ காய் காய் காயின்னு வந்துச்சுன்னா அது வந்து காய்ச்சீர் வந்து. கனிச்சுன்னா கடைசியில கனி 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 வரும். இப்போ காய் அப்படின்னு வரும்போது வந்து ஒரு தனி நெடிலும் ஒரு ஒற்று இருக்கு அப்படின்னு, அப்போ நேர் தான் வரும். அப்போ எல்லாத்துலேயுமே நேர் தான் இருக்கு வந்து. அதே மாதிரி கனி அப்படின்னும் போது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ரெண்டுமே வந்து இரு நெடில் அப்படின்னு பார்க்கணும் வந்து. அப்போ அது நிறை அப்படின்னு மேலே அந்த டேபிள் வந்து பார்த்தோம் நம்ம, அப்ப எல்லாத்துலயும் நிறை தான் வரும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தா அதே ஃபார்மேட் தான் வரப்போகுது, வேற ஒன்றும் மாறப்போகுது. இப்ப நேர் நேர் தேமான்னு பார்த்தோம், இப்ப திருப்பி ஒரு நேரம் போட்டீங்கன்னா தேமாங்காய் அப்படின்னு வரப்போகுது. ஸோ அது நிறை நேர் அப்படின்னு புலிமான்னு பார்த்தோம், இன்னொரு நேரம் போட்டீங்கன்னா புலிமாங்காய் அப்படின்னு வரப்போகுது. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம கருவிலம் கா தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கு அடுத்து கூ வரும்னு பார்த்தாச்சு. அப்ப கா அப்படின்னும் போது என்னது நிறை நிறை நேர் அப்படின்னும் போது கருவிலங்காய், நேர் நிறை நேர் அப்படின்னா குவிலங்காய் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த ஃபார்மேட் அப்படின்றது நமக்கு மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்க போகுது வந்து. இதுலேயும் வந்து நமக்கு அந்த மா அப்படின்றது அப்படியே தான் வரப்போகுது. ஆனால் நம்ம விலம் அப்படின்றது வந்து இப்போ விலங்காய் விலங்காய் வந்து வரப்போகுது, அங்கே புலிமாங்காய் தேமாங்காய் அப்படின்னு வரப்போகுது. இப்போ நேர் நேர் நேர்னு வரப்போகுது, ஏன்னா காய் அப்படின்னா நேர் தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அதுதான் இப்போ நேர் நேர் நிறை அப்படின்னு வரும்போது தேமாங்கனி வந்து. நிறை நேர் நிறை அப்படின்னும் போது வந்து புலிமாங்கனி அப்படிங்கிறோம். நிறை 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 அப்படின்னா வந்து கருவிலங்கனி அப்படின்னு பார்க்க போறோம். நேர் நிறை நிறை அப்படின்னா குவிலங்கனி அப்படிங்கிறோம். இந்த ஃபார்மேட் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கப்போகுது. ஏற்கனவே நம்ம ஈரசிச்சில் என்ன பார்த்தோம் அதுதான். இங்கே நேர் 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 வரப்போகுது, அங்கே நிறை நிறை நேர் வரப்போகுது. அப்போ காய் சீரா இருந்தால் நமக்கு நேர் வரணும், கனிச்சீரா இருந்தால் நிறை வரணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது வந்து மூவசைச்சீர். நாலசைச்சீர் அப்படின்னும் போது மூவசைச்சீர் எட்டுடன் நேரசை நிறைசையிலே தனித்தனியாக சேர்த்தா நாலசைச்சீர்கள் கிடைக்கும். இதனை பொதுச்சீர் எனவும் குறிப்பார். அப்ப பொதுச்சீர்னு சொல்லி எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலசைச்சீரை சொல்றோம் வந்து. மேல பார்த்த அந்த எட்டோட வந்து
நேர செயலை நிறை செயலை தனித்தனியாக சேர்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து நமக்கு 4 சீர்கள் கிடைக்கும். அப்ப இதோட எதை சேர்க்கணும் அப்படின்றாங்கன்னா இந்த இருக்கிறதுல வந்து நம்ம நேர சீரும் சேர்க்கணும், நிறைய சீரும் சேர்க்கணும், சேர்த்தா நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறோம் வந்து. ஸோ அப்ப இந்த வந்து நம்ம தேமா புளிங்கா தேமா புளிமா இந்த கருவிலம் குவிலம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தேமாங்காய் புளிமாங்காய் வந்து கருவிலங்காய் கூவிலங்காய் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தேமாங்கனி புளிமாங்கனி வந்து கருவிலங்கனி குவிலங்கனி அப்படின்னு பார்த்துட்டோம், முடிஞ்சு போச்சு. ஸோ அதை நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இடத்துல பொதுச்சீர்னா என்னன்னு கேட்டுறோம் வந்து நேர செயல் தனித்தனியா இதோட சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம 4 சீர் கிடைச்சிடும். தலை அப்படின்னு ஒரு சீரின் இறுதி அசையும், அதாவது நின்ற சீர் வந்து இறுதி அசைனா இப்போ ஒரு சீர் இருக்கு அப்படின்னா அதோட இறுதி எழுத்து அப்படின்னு அது இறுதி அசையும். அதற்கு அடுத்து வரும் சீரின் முதல் அசையும், அதாவது முதல் எழுத்து. ரெண்டுத்தையும் ஒன்னா சேரும் பொழுது வந்து பொறுத்து தலையாகும். தலை மொத்தம் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும் அப்படிங்கிறோம். அப்ப நம்ம தலை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. 7. அதாவது ஒரு முதல் சீர்னா நின்ற சீரின் இறுதி அசையும் வந்து வரும் சீரின் வந்து பாத்தீங்கன்னா முதல் அசையும் ஒன்னா சேரும் பொழுது நம்ம கிடைக்கிறதா தலை அப்படிங்க. தலை மொத்தம் 7 வகைப்படும் அப்படிங்கிறோம். அந்த 7 வகை என்னென்ன அப்படின்னா வந்து நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை, நேர ஒன்றிய ஆசிரியர் தலை அப்படிங்கிறோம். அடுத்து விலமுன் நேர் வந்தால் இயர் வெண்டல சீல் வெண்சீர் வெண்டலை வந்து. அடுத்து கலித்தலை, அடுத்து ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாவது வஞ்சித்தலை அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்ப இதுல வந்து நம்ம படிக்கும் போது நமக்கு சுலபமா தான் இருக்க போது. இது ரெண்டும் ஒரு பேர் வந்து எதுனா வந்து நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை, நிறை ஒன்றிய ஆசிரியர் தலை அப்படி பார்க்கிறோம். இது 7 வகையில 2 அப்படி பார்க்கிறோம். அடுத்து இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை அப்படிங்கிறோம். அப்ப இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலை இது ஒரு ஜோடி வந்து. அதுக்கு அடுத்து வந்து கலித்தலை அப்படின்னும் போது வந்து ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. அப்ப கலித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. அப்ப ஈஸியா சொல்லிடலாமா? அப்ப ஆசிரியர் தலை நேர் ஒன்றியம் நிறை ஒன்றிய, அதான் ஆசிரியர் தலை, முடிஞ்சு போச்சு வந்து. அதுக்கு அடுத்து வெண்டலைனா இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, அதுவும் முடிஞ்சிருச்சு வந்து. அதுக்கு அடுத்து கலித்தலை வந்து இது ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை வந்து. அப்ப தலை அப்படி இங்க வந்து முடியும் போது என்னன்னா வஞ்சித்தலை அப்படின்னு கலித்தலையும் அடுத்து வஞ்சித்தலை வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம அதை சேர்த்தே கூட படிச்சலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்கு. அதுல இயற்சீர் வெண்டலை, இது வெண்சீர் வெண்டலை, மொத்தம் எத்தனை வகைனா 7 வகைப்படும். அந்த 7 வகையில இருக்கிறது இதுதான் அப்படிக்கிறோம். இதை நம்ம கேட்கறது இல்ல, இதுக்கான எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வியை கேட்கறது இல்ல. அதனால அதை நம்ம விட்டுறலாம். ஆனா 7 வகைப்படும் அப்படின்றது தலை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அடி அப்படின்னும் போது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவதுதான் நம்ம என்ன சொல்றோம் அடி அப்படின்னு பார்க்கிறோம். அடி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும் அப்படிங்கிறோம். அப்ப 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி அப்படிங்கிறோம். அப்ப நம்ம தலை எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும் அப்படின்னு பார்த்தாச்சு. அடி எத்தனை வகைப்படும் அப்படின்னா வந்து 5 வகைப்படும். அந்த 5 அடி அப்படின்னும் போது என்னன்னா நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வந்து குரல் அடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி அப்படி வந்து. ஸோ இது எப்படி அமையுது அப்படின்னா வந்து குரல் அடினா 2 சீர்கள் இருக்கணும் வந்து. அதே சிந்தடி அப்படின்னா 3 சீர்கள் இருக்கணும் வந்து. அதே அளவடி அப்படின்னா 4 சீர்கள் இருக்கணும் வந்து. நெடிலடி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 சீர்கள் இருக்கணும். இதுல 5 சீர்கள் வந்து. களி நெடிலடி அப்படின்னா வந்து நமக்கு 6 சீர்கள் இருக்கணும், இல்லை அதற்கு மேல இருக்கணும் அப்படிங்கிறோம். அப்ப ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்குதுன்னா 2ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப முடியறது கண்டிப்பானது 6, அதற்கு மேற்பட்டு முடியணும் அப்படிங்கிறோம். ஸோ அவ்வளவுதான். அடி எத்தனை வகையோட 5 அடி. அப்ப குரல் அடி அப்படின்னா 2, சிந்தடினா 3, அளவடினா 4, நெடிலடினா 5, அடிலடினா 6 அல்லது அதற்கு மேல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷார்ட்டா நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் வந்து. ஸோ அப்ப அடி அப்படின்றது 5 வகைப்படும் அப்படின்னு போட்டுட்டு அது எப்படி இருக்கணும்? குரல் அடி 2, சிந்தடி 3, அளவடி 4, நெடிலடி 5, களி நெடிலடி 6 அல்லது அதற்கு மேல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து தொடை அப்படின்னு பார்க்கும்போது செயலில் ஓசையும் இன்பமும் பொருள் செயலில் ஓசை என்பவும் பொருள் என்பவும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலே அடிகளுக்கு இடையிலே அமையும் ஒற்றுமை தான் வந்து என்ன சொன்னா தொடை. அப்ப ஒற்றுமையா இருக்கு, என்ன ஒற்றுமையா இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரொம்ப அழகா வந்து இருக்கும் செயல. அப்ப அந்த ஓசை என்பவும் பொருள் என்பவும் தோன்றும் வகையில் வந்து சீர்களுக்கு இடையில் வந்து. அப்ப சீர்கள் அப்படின்னும் போது வந்து என்னன்னா நமக்கு எத்தனை அடி இருக்கோ அத்தனை அடியில் அந்த சீர்களுக்கு இடையே என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இப்போ 7 சீர் இருக்கு குரல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீர்களுக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் வகையில் அமைகிறது தான் தொடை அப்படிங்கிறோம். தொடை மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ தேர்வு நோக்கில் நமக்கு மிக மிக முக்கியமானதா வந்து அப்போ தொடை அப்படின்றது 8 வகைப்படும். அந்த 8 வகை அப்படின்றது என்னென்ன அப்படின்றத படிப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அடி 2 தொடுத்தால் முதலாயின தொடை, அதாவது அடிகளை கொண்டு பாக்கலை ஆக்குவதின் தொடை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அடிகளை நம்ம எடுத்துக்கிட்டு பாக்கலை அதாவது மாலை ஆக்குவது போல அடிகளை தொடுத்து பாக்கலை ஆக்குது. பாக்கல்னா பாடல்கள், அப்ப பாடல்கள் வந்து நம்ம ஆக்கணும் வந்து. அதனாலதான் மாலை தொடை என்பன ஒரே பொருளை கொண்டதாக இருக்கு சொல்லி பார்க்கலாம். அப்ப தொடை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அடி 2 தொடுத்தல் அதான் வந்து தொடையா வந்து மாறுது. அந்த அதாவது அடிகளை கொண்டு பாக்கலை ஆக்குதல் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப அடியை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், பாடல்களை நம்ம ஏற்றணும் சொல்லி பார்க்கலாம். இப்ப தொடை அப்படின்னும் போது சீர்களிலும் அடிகளும்
ஓசை என்பவும் பொருள் என்பவும் தோன்றும் வகையில் அமைவதுதான் நம்ம தொடை. ஏற்கனவே பார்த்தாச்சு, 8 வகைன்னு பார்த்தாச்சு. என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோனை தொடை, ஏபு தொடை, எதுகை தொடை, முரண்தொடை, அளபடை தொடை, அந்தாதி தொடை, இரட்டை தொடை, செந்தொடை அப்படின்னு. இப்ப மோனை தொடை அப்படின்னு என்னன்னா முதல் எழுத்து முதலசை அப்படின்னு பாக்குறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றி வருது. அப்ப மோனை தொடை முதல் எழுத்து ஒன்றி வருது, முதல் அடியில ஒன்றி வரும், அடுத்து இரண்டாவது அடியிலும் ஒன்றி வந்துச்சுன்னா அது மோனை தொடை வந்து. அதே வந்து ஏபத்தொடை அப்படின்னா வந்து முதல் அடியிலையும் இரண்டாவது அடியிலும் கடைசி அசை வந்து அதுல இருக்கக்கூடிய எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏபத்தொடை. அதே வந்து எதுகை தொடைனா முதல் எழுத்து ஒரு சொல்ல முதல் சொல்ல இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது எதுகை தொடை வந்து. முரண்தொடை அப்படின்னா வந்து முதல் அடிக்கும் இரண்டாவது அடிக்கும் அங்க இருக்கக்கூடிய சொல் வந்து பொருள் மாறுபடும் வகையில எதிர்ச்சொல் மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து முரண்தொடை வந்து. அளபட தொடை அப்படின்னு பார்க்கும்போது முதல் அடியிலும் இரண்டாவது அடியிலும் இருக்கக்கூடிய அந்த அசை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அளவெடுத்தால் வந்து அந்த சொல் அளவெடுத்தால் அது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து அளபட தொடை அப்படின்னு. அந்தாதி தொடை அப்படின்னா இறுதியே முதலாக மாறுச்சு அப்படின்னா வந்து அப்ப அடி இருக்கு, பாடல் அடி இருக்குன்னா இறுதியில இருக்கிற எழுத்து திருப்பி முதல் எழுத்தா வந்துச்சு அப்படின்னா அதுதான் அந்தாதி அப்படின்னு. இரட்டை தொடைனா ஒரே சொல் வருவது திரும்ப திரும்ப வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து இரட்டை தொடை. செந்தொடைனா இங்க பார்த்து எதுவுமே இல்ல அப்படின்னா அதுதான் வந்து செந்தொடை அப்படின்னு. எதுலையுமே அமையல, நம்ம சொன்ன மோனையில இருந்து ஆரம்பிச்சு இரட்டை தொடை எதுலையும் அமையலன்னா அது வந்து செந்தொடை அப்படின்னு. இப்ப அடி மோனை தொடை அப்படின்னு பார்ப்பாங்க. இப்ப திருக்குறள் இருக்கு, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும். அது தீயதை வந்து நமக்கு கெடுதல் ஏற்படுத்தும், அதனால அதை பார்த்தா நம்ம தீய விட கண்டு அஞ்சணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வள்ளுவர் வந்து. அப்ப இதுல அடிதோறும் முதல் எழுத்து என்னன்னா தீ அப்படின்னு வந்திருக்கு, அங்கே இரண்டாவது அடியிலும் தீன்னு வந்திருக்கு. அப்ப தீ அப்படின்னு எழுத்து ஒன்றி வந்ததுனால முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது என்ன சொல்லணும் அடிமோனை தொடை அப்படின்னு சொல்லலாம். அப்ப முதல் எழுத்து வந்திருக்கு, அப்ப தீயவையிலும் தீ, அந்த தீயினும் அப்படின்னு தீ வந்திருக்கு. அடி எதுகை தொடை அப்படின்னும் போதுனால இந்த இடத்துல இரண்டாவது எழுத்து இரண்டாம் எழுத்து ஒத்து வரணும் அப்படின்னு. இப்ப தந்தை மகர் ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு. அப்ப தந்தை மகர் காற்றும் நன்றி அப்படின்னு பார்க்கும்போது இந்த தந்தையில இந்த அப்படின்றது இரண்டாவது எழுத்து, அது முந்தி அப்படின்னா இதுல இரண்டாவது எழுத்து. அப்ப இது ரெண்டும் ஒத்து வந்ததுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடி எதுகை தொடை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அடி எதுகையா வந்து எது இருக்கு அப்படின்னு ரெண்டுத்துலயும் இந்த வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து அடி இயபை தொடை அப்படின்னும் போது வந்து இப்ப அடி இயபை அப்படின்னும் போது நமக்கு இறுதி எழுத்து வந்து அப்ப ஒரு இது அடிதோறும் வந்து இறுதியில் உள்ள எழுத்து என்ன பண்ணணும் ஒன்றி வரணும் அப்படின்னு. இப்ப ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மயிலே வந்து அப்ப மேலே அப்படின்றதுல லே வந்து பெண் மயிலே மயிலேல லே வந்து அப்ப ரெண்டும் ஒன்றி வந்தது அப்படின்னா அது அடி இயபு தொடை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மயிலே அப்படின்னு பார்க்கும்போது லே லே அப்படின்றது வந்து ஒன்றி வருது அப்படின்னு பார்க்கறது. அதுக்கு அடுத்து இங்க பாடலையும் பாருங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் கொடுத்தான் வருது, யாருக்காக கொடுத்தான் அந்த திருப்பி இரண்டாவது அடியில் கொடுத்தான் வருது, இறுதியில ஒருத்தருக்கா கொடுத்தான் மூன்றாவது கொடுத்தான் வருது, ஊருக்காக கொடுத்தான் அப்படின்னு வருது. அப்ப இறைவனை பார்த்து பாடக்கூடிய பாடல். அப்ப கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பாடலே இருக்க சிறப்பான பாடல் வந்து பாத்தீங்கன்னா பழம் பாடல். அப்ப கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடக்கூடியதா இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த பாடல்ல இந்த கொடுத்தான் அப்படின்னு இறுதி எழுத்து ஒன்றி வருது அப்படின்னு. அது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இறுதி எழுத்து ஒன்றி வந்தால் வந்து எழுத்தோ அதுல சொல்ல வந்து அடி இயபு தொடை அப்படின்னு. அப்ப அடி மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரணும், அடி எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வரணும், அந்த அடியில வந்து பாத்தீங்கன்னா கடைசி எழுத்து ஒன்றி வந்தது சொல்ல ஒன்றி வந்ததுன்னா அது அடி இயபு தொடை அப்படின்னு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடி முரண்தொடை வந்து அடி முரண்தொடை அப்படின்னும் போது முரணா இருக்கிறது, முதல் அடிக்கும் இரண்டாவது அடிக்கும் முதல் சொல்லுது. இப்ப உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு வந்து இங்க இடத்துல உறக்கம் விழிப்பு அப்படின்னு பாக்குறோம். அப்ப தூங்குறது விழிக்கிறது அப்படின்னு பாக்குறோம். ரெண்டு வந்து முரண் வந்து அப்ப நம்ம தூங்குறது எப்படின்னா வந்து இறக்கிறதுக்கு சமம் அப்படின்ற பாக்குறதுக்கு அப்படி இருக்கின்ற, விழிப்பது அப்படின்றது வந்து பிறக்கிறது சமம் அப்படின்றார் வள்ளுவர் வந்து. அப்ப திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா உறக்கம் விழிப்பு அப்படின்றது அடுத்தடுத்து அடியில பயன்படுத்தி உறங்குவது விழிப்பதுன்னு சொல்லிட்டு அப்ப முரணா இருக்கு, அதனால அடி முரண் தொடை அப்படி பார்க்கணும் வந்து. அடுத்து அடி அளபடை தொடை அப்படின்னும் போது என்னன்னா அளபடைனா அளவெடுத்தால் நமக்கு தெரியும் வந்து இப்ப ஓவோ இனிதே எமக்கு இந்நோய் செய்தகன் தாம் இதற்பட்டது அப்படின்றது. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த வள்ளுவருடைய குரல் தான் இந்த இடத்துல இந்த கண் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து காதல் மயக்கத்துல வந்து எனக்கு காதல் வந்து காமிச்சது இந்த கண்ணு தான் வந்து. இப்ப இந்த கண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா அதே காதல்னால துன்பப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு வந்து விழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இரவுல தூங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கு இந்த கண்ணு வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த காதலுக்கு காரணம் என்ன இந்த கண்ணு தான், அதே கண் தான் இப்ப காதல் துன்பத்தினால வந்து தூங்க முடியாம தவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து தலைவி வந்து சொல்ற மாதிரி இந்த குரல் வந்து படைச்சிருக்காரு. அப்போ ஓவோ இனிதே எமக்கு இந்நோய் செய்த கண், ஓவோ அப்படின்னா அளவெடுத்திருக்கு, தாம் அப்படின்னா தா அப்படின்னா இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பார்க்கணும், அப்பா ஆ அப்படின்னு வந்து அப்ப இதற்பட்டது அப்படின்னு பார்க்கணும். அதுவும் அடி அளபடை தொடையா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும்.
அந்தாதி தொடை அப்படின்னும் போது நம்ம அந்த இறுதி சொல்லே வந்து திருப்பி நமக்கு வரும் அந்த அடியில. அப்ப முதல் அடியில கடைசி சொல் இருக்கு, இரண்டாவது அடி முதல் சொல்லா மாறும் வந்து. அப்ப அந்தாதி தொடைனா வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள், கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கணைகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசனுடைய பாடலா வந்து இது வந்து இருக்கு அறிமுகம். சோ அப்ப அந்த நீரலைகள் அப்படின்றது முதல் அடியில வருது இறுதியில, அது இரண்டாவது அடியில முதல் அடியா வருது வந்து. நினைவலைகள் அப்படின்றது இரண்டாவது அடியில வந்து கடைசியா இருக்கு, அது திருப்பி முதல் அடியா வருது மூன்றாவது அடியில. மூன்றாவது அடியில இறுதியா கனவலைகள் இருக்கு, நான்காவது அடியில முதல் அடியா வந்து இருக்கு அறிமுகம். சோ இது வந்து கண்ணதாசன் பாடல அந்தாதி தொடை அப்படின்னு சொல்றோம். தொடையில ஆறாவது வகையா இருக்கு. அடுத்து இரட்டை தொடை அப்படின்னு வந்து 2 முறை வரணும் வந்து. இப்ப ஒக்குமே 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 ஒக்கும் வந்து, விளக்கினுள் சீறு ஏறி ஒக்குமே ஒக்கும் வந்து, குலக்கோட்டி பூவின் நிறம் சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒக்குமே ஒக்கும் அப்படின்னு வந்து முதலடி முழுதும் ஒரே சொல் வந்தால் வந்து இது இரட்டை தொடை ஆயிற்று. அப்ப முதலடி ஃபுல்லாவே ஒரே சொல் தான் வரணும். இப்ப எடுத்தா ஒக்கும் ஒக்கும் அப்படின்றது அதனுடைய பொருளா வந்து இருக்கும். சோ அப்ப இதுல ஒரே சொல் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து இரட்டை தொடை. செந்தொடை அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்ப பூத்த வேங்க வியன்சனை ஏறி மயிலினம் அகவும் நாடான் நன்னுதர் கொடிச்சு மனத்தே தோணை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழம்பாடலாம். சோ அப்ப சங்க காலத்துல வரக்கூடிய பாடல். சோ இந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா மேல சொன்ன எந்த தொடையும் வராதனால இது வந்து செந்தொடை. முனையும் இல்ல, எதுகையும் இல்ல, அந்தாதியும் இல்ல, முரணும் இல்ல, ஏபும் இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 7 வகையான அந்த தொடை எதுவுமே வரல அப்படின்னும் போது இது என்ன சொன்னா செந்தொடை அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கிறோம் வந்து. சோ அப்ப தொடை பொறுத்தவரையும் அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருது வந்து. சோ நம்ம அடுத்த வகுப்புல இதனுடைய கண்டினியூவேஷன்ல யாப்பிலக்கணம் அப்படின்றது வந்து பகுதி 2ல நம்ம படிக்க இருக்கோம். அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.